அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரமாக மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ள முக்கிய போட்டி பரீட்சை. போலீசாரிடம் பிடிபட்ட ஆபத்தான நபர் பல கோடி ரூபாய் பெறுமதியான பொருள் பறிமுதல். மீண்டும் தடமேற்றப்பட்ட சாகரிகா ரயில். இலங்கையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவோருக்கு வெளியான முக்கிய தகவல். தடையின்றி எரிபொருள் விநியோகம், அடுத்தடுத்து வரவுள்ள கப்பல்கள். விவசாயிகளுக்கு நற்செய்தி, வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. இலங்கையில் 8 லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகள் வருகை. அவதானமாக இருங்கள், யாழில் உச்சம் தொடும் வெப்பம், மக்களுக்கு எச்சரிக்கை. தந்தைக்கு பெற்ற மகன் நிகழ்த்திய கொடூரம், அதிகாலையில் அரங்கேறிய அவலம். தமிழர் பகுதியில் தொடரும் நள்ளிரவு திரட்டுக்கள், மக்கள் அச்சம். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3ற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக போட்டி பரீட்சை மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவிருந்த மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையே தவிர்க்க முடியாத காரணங்களினால் பிற்போடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனகேவால் இந்த உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கோமாகம பகுதியில் சுமார் 12 கோடி ரூபாய் பெறுமதியான 12 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கோமாகம பகுதியைச் சேர்ந்த பிரசாத் நிசாந்த கொலம்பக்கே என்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலக குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல் காரணமான கோமாகம சுகன என்பவரின் போதைப்பொருள் வியாபாரத்தை இங்கிருந்து செயற்படுத்துபவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே போலீஸ் காவலில் உள்ள சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த விசேட கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் ரஞ்சித் பெரேரா எனப்படும் கொண்ட ரஞ்சித் உள்ளிட்ட பாதாள உலக குழுவினரின் போதைப்பொருள் வலையமைப்பை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் இதுவரை 37 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வலையமைப்பின் ஒரு பகுதியாகவே துபாய் போலீசாரால் தேடப்பட்டு வரும் சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ள குற்றவாளியான கொண்டரஞ்சி என்பவரின் முக்கிய உதவியாளர் ஒருவரும் சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளுடன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாத்துவர் ரயில் நிலையத்துக்கு அருகில் தடம் புரண்ட சாகரிகா ரயில் தற்போது வெற்றிகரமாக மீண்டும் தடமேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அந்த ரயில் வாத்துவர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்து காரணமாக ரயில் போக்குவரத்திற்கு கடும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. விபத்தை தொடர்ந்து ஒரு வழித்தடம் போக்குவரத்துக்காக திறந்துவிட அதிகாரிகள் நேற்றிரவே நடவடிக்கை எடுத்திருந்தனர். இன்று காலை நிலவரப்படி தடம் புரண்டதால் ஏற்பட்ட சேதங்கள் பெரும்பாலும் சீர் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய திருத்த பணிகளும் மிக விரைவில் நிறைவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கரையோர ரயில் பாதையின் போக்குவரத்து தற்போது பெருமளவிற்கு வளமை நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிகழ்வுகளின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கான கால வரையறைகள் குறித்து போலீஸ் தலைமையகம் பொதுமக்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நிகழ்வுகளை ஏற்பாடு செய்பவர்கள் நடைமுறையில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு அமைய செயற்பட வேண்டும் என்று போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். போலீசாரின் அறிவித்தலின்படி வாரத்தின் நாட்களை பொறுத்து ஒலிபெருக்கி பயன்பாட்டிற்கான கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திங்கள் முதல் வியாழன் வரை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அனுமதி. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நள்ளிரவை தாண்டி அதிகாலை 1 மணி வரை அனுமதி நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:30 மணி வரை ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த முடியும். தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நிகழ்வுகளை நடத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த நேர கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர்.
நாட்டுக்கு தேவையான எரிபொருளை எவ்வித தடையுமின்றி விநியோகிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மற்றொரு டீசல் கப்பல் எதிர்வரும் 27ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மஜூஜர் நெத்துக்குமாரகே தெரிவிக்கையில், எதிர்வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி வருகை தரவுள்ள டீசல் கப்பலில் 9500 மெட்ரிக் டன் டீசல் அடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டீசல் கப்பலை தொடர்ந்து இந்த மாத இறுதிக்குள் ஒரு பெட்ரோல் கப்பலும் நாட்டை வந்தடைய உள்ளது. இந்த கப்பல் மூலம் மொத்தம் 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. சந்தையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் திட்டமிட்ட அடிப்படையில் இந்த எரிபொருள் தொகைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் வழமை போன்று தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. சிறுபோக நெற்செய்கை மற்றும் ஏனைய பயிற்சிகளுக்காக மேலதிகமாக 25,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஏற்றிய கப்பல் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இலங்கையை வந்தடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை தேசிய உர செயலகம் வெளியிட்டுள்ளது. சிறுபோக நெற்பயிற்சிகள் உள்ளிட்ட இதர பயிர்களுக்கு மொத்தம் 1,25,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் தேவைப்படுவதாக அதன் பணிப்பாளர் சந்திரன் லொகு கே வால்கே தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த மாதம் நடுப்பகுதியாகும் போது நாட்டின் கையிருப்பில் உள்ள மொத்த யூரியா உரத்தின் அளவு சுமார் 1,51,000 மெட்ரிக் டன் வரை உயரும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி 2026ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு 8,40,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 22 வரை நாட்டுக்கு 8,40,411 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டிற்கு வருகை தந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்திய பிரஜைகள் ஆவர். ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரை இந்தியாவிலிருந்து 1,76,465 பயணிகள் வருகை தந்துள்ளனர். பிரிட்டன், ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் ஏப்ரல் 1 முதல் 22ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 99,777 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தரவுகளை கணிக்கும் போது முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் தினசரி சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்களுக்கு வெப்பம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதியம் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மனித உடலால் உணரும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவது சோர்வை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேவையான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இக்கால பகுதியில் தொடர்ந்து கடினமான உடற்பயிற்சிகள் அல்லது வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வெப்பமான வானிலை காரணமாக வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி தந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அதிரகப்பட்டிய பகுதியில் நேற்று காலை இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் அதிரகப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவருக்கும் அவரது மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதாலேயே மகன் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 33 வயதுடைய மகனே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தளை போலீசார் இக்கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா பூந்தோட்டம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அண்மை காலமாக நள்ளிரவு நேரங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் பெரும் அச்சத்துக்குள்ளாகியுள்ளனர்.
பூந்தோட்டம் பகுதியில் கடந்த சில தினங்களாக மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதுடன் நள்ளிரவு வேளைகளில் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை உடைத்து உள்நுழையும் நபர்கள் பெறுமதியான பொருட்களை திருடிச் செல்கின்றனர். குறிப்பாக வீட்டின் உரிமையாளர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே இவ்வாறான திட்டமிட்ட திருட்டுகள் அரங்கேற்றப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கிட்டிய நாட்களில் மட்டும் இப்பகுதியில் உள்ள 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதன்போது பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த தொடர் திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவங்கள் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். தமது பகுதிகளில் நிலவும் இந்த அச்ச சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இரவு நேரங்களில் போலீஸ் ரோந்து நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை விரைவாக கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் பூந்தோட்டம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.